வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பெரிய நியூஸ், ஸ்டாக் மார்க்கெட் பயங்கர கிராஷ் ஆயிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் ஏன் கிராஷ் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மோஸ்ட்லி நீங்கள் நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸில் படிச்சிருப்பீங்க. முக்கியமாக 3 விஷயங்கள் சொல்லப்படுது. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் மோர் தென் 2500 பாயிண்ட்ஸ் கீழே வந்ததுக்கு காரணமாக. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ் எக்கானமி வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாயிருக்கு, அது ஒரு காரணமாக சொல்லப்படுது. அண்ட் அவங்களதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைக்க வாய்ப்பு இருக்கு, சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது காரணமாக சொல்லப்படுது. இன்னொன்று, ஜப்பான்ல பேங்க் ஆஃப் ஜப்பான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகம் பண்ணிடுச்சு, அது ஒரு காரணமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் சில ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அமாங் இஸ்ரேல், அதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லப்படுது. இப்போ முதல் 2 காரணம், யூஎஸ் எக்கானமியில் எம்ப்ளாய்மெண்ட் ரேட் டவுன் ஆனால் அது எதனால நம்ம இந்தியன் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ்ல ஜாப் மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா அது வந்து அவங்க எக்கானமி வீக்காக இருக்கு அப்படிங்கிறத குறிக்குது. அவங்க எக்கானமி வீக்காக இருக்குன்னா அவங்க எக்கானமி ரிசெஷனுக்குள்ள போகுது அப்படிங்கிறத குறிக்குது. யூஎஸ்ங்கிறது ஒரு டாமினண்டான கரன்சி. அந்த எக்கானமி ரிசெஷனுக்குள்ள போகுதுன்னா அது வந்து மற்ற எக்கானமிஸ், ஏன்னா மற்ற எக்கானமிஸ் கூட டெஃபினட்டாக அவங்களுக்கு வரவு செலவு ட்ரேட் எல்லாம் இருக்கும். மற்ற எக்கானமிஸை பாதிக்கும். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷாக்னால என்ன பண்ணுவாங்கன்னா, ரிஸ்க் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க வெளியே ரிஸ்கி மார்க்கெட்ஸ்லேருந்து. அண்ட் ரிஸ்கி மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவும் ஒன் ஆஃப் த எமர்ஜிங் மார்க்கெட்ஸ். இந்தியா ஒன்றும் டெவலப்ட் கண்ட்ரி லிஸ்ட்ல இல்லை இல்லையா? இந்தியா வந்து எமர்ஜிங் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால அதுவும் ரிஸ்கி மார்க்கெட்டாக கன்சிடர் செய்யப்பட்டு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட பார்க் பண்ணியிருக்க ஃபண்ட்ஸை எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, விச் வில் ஹாவ் அன் இம்பேக்ட் ஆன் இந்தியன் மார்க்கெட். அப்பார்ட் ஃப்ரம் தட், யூஎஸ் எக்கானமி ரிசெஷனில் போகுது அப்படிங்கிறது இன்னொன்று என்ன குறிக்கும்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், மற்ற கண்ட்ரிஸ் கூட இருக்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறது அது குறிக்கும். அதுவும் ஒரு காரணம் ஸ்டாக் மார்க்கெட் குறையிறது. அண்ட் நேத்தியே நம்ம இந்தியா விக்ஸ் இண்டெக்ஸ் பற்றி பேசியிருந்தோம். இந்தியா விக்ஸ் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் 50 பாயிண்ட்ஸ் அதிகமாயிருக்கு பிகாஸ் ஆஃப் த ஃபேக்டர் ஆஃப் ஃபியர் அண்ட் அன்சர்டனிட்டி. இன்னொரு காரணமாக ஸ்டாக் மார்க்கெட் வந்து விழுந்ததுக்கு சொல்லப்படுற காரணம் வந்து ஜப்பான்ல yen கேரி ட்ரேட் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். ஜப்பானுடைய பேங்க் ஆஃப் ஜப்பான் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை அதிகம் பண்ணிட்டாங்க. பேங்க் ஆஃப் ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த yen கேரி ட்ரேட் அப்படின்ற மெக்கானிசம் வந்து பாதிக்கப்படுது. இதுனா என்ன yen கேரி ட்ரேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஜப்பானோட ஹிஸ்டாரிக்கல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வோலட்டைலாக இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜப்பானில் காஸ்ட் ஆஃப் பாரோவிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம்மி, காஸ்ட் ஆஃப் பாரோவிங் கம்மின்னு சொல்லி ஜப்பான் மூலமாக ஜப்பான் கரன்சியில் பணத்தை பாரோ பண்ணி அதை வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கிற கரன்சியில் கன்வெர்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஜப்பான் என்ல ஜப்பான்லேருந்து பாரோ பண்ணி வேற ஒரு கரன்சி டினாமினேஷனுக்கு, டாலராக இருக்கட்டும் இல்லை ருப்பியாக இருக்கட்டும், வேற ஒரு கரன்சி டினாமினேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி அதை அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் ஒரு பாண்ட்லேயோ இல்லை ஒரு டெட் ஃபண்ட்லேயோ எதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்குதோ நான் அதில் போட்டு அந்த ஸ்ப்ரெட் ஜப்பானில் நான் வாங்கினதுக்கும் இங்கே எனக்கு கிடைக்க போகிற ரெவென்யூ ரிட்டர்னுக்குமான ஸ்ப்ரெட்டை வந்து நான் ப்ராஃபிட்டாக பார்ப்பேன். அதான் ஜப்பான் கேரி ட்ரேட். இப்போ வந்து இந்த ஜப்பான் வந்து திடீர்னு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் பண்ணும்போது அந்த yen கேரி ட்ரேடுங்கிறது பாதிக்கப்படுது. அது ஒரு காரணம் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்க்கு. எல்லா கண்ட்ரிலையும் பாண்டில் டெட் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்க அதை வந்து இப்போ எடுக்கணும், பிகாஸ் அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட்ஸ் இப்போ கிடைக்காது. காஸ்ட் ஆஃப் பாரோவிங் ஜப்பான்லேயும் அதிகமாயிருச்சு அப்படிங்கிறத இது குறிக்குது. இன்னொரு முக்கியமான விஷயமா சொல்லப்படுறது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இஸ்ரேலில். அதனால என்ன ஆகும்னா, சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ் இருக்கக்கூடும், அதனால பிஸ்னஸ் பாதிக்கப்படும். அதனால வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் அண்ட் டிமாண்ட், ப்ரொடக்ஷன் வந்து குறையக்கூடும் பிஸ்னஸ் பாதிக்கிறதுனால அப்படிங்கிறது ஒரு காரணமாக சொல்லப்படுது. இந்த 3 காரணங்கள் தான் முக்கியமாக இன்னைக்கு செய்தித்தாள்கள்லாம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் இதனால தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்திருக்கிறது.
பட் மோஸ்ட்லி அனலிஸ்ட் சொல்கிறது என்னன்னா இது டெம்பரரி தான், டெஃபினட்டாக திரும்பி ஸ்டாக் மார்க்கெட் பிக்கப் ஆகிடும். அண்ட் ஆப்வியஸாக அது பிக்கப் ஆகிடும், பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் அன்பிரடிக்டபிள். நம்ம இப்போ ஒன்று சொன்னாலும் நாளைக்கு அது எப்படி மூவ் ஆக போகுதுங்கிறது நாளைக்கு தான் நம்மளுக்கு தெரியும். 1000 தியரிஸ் வந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ரீசர்ச் பேப்பர்ஸ் இது வரைக்கும் சொல்லிட்டு வரது.